Greetings to everyone. Namaste. Achieve the impossible. Grandmaster Lotus Sutra அதிலிருந்து உங்களுக்கு இன்னொரு நல்ல செய்தியோடு இன்னைக்கு வந்திருக்கேன். Hope this day will be another fantastic day with this sutra. The purpose of decreeing is to create a channel for your good karma to materialize. Okay, very good. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்கள் நல்ல கர்மா உங்களுக்கு வந்து சேரணும்னா அதுக்கு நீங்கள் ஒரு சேனல் உருவாக்கணும். எது மாதிரி? ஃபார் எக்ஸாம்பிள் மழை பெய்யுது வச்சுக்கோங்க. மழை பெய்யும்போது நீங்கள் அதை பாத்தி கட்டி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் தென்னை மரத்துக்கோ இல்லை எதுக்கோ வந்து சேரும். ஆனால் அது மாதிரி நீங்கள் ஒன்றும் கட்டி வைக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும்? மழை பெஞ்சது எல்லாமே வேஸ்டாகி ட்ரைனேஜுக்கு போயிடும். அப்போது நீங்கள் செய்யக்கூடிய நல்ல கர்மா எதை நோக்கி போகணும் அப்படிங்கிற பாத்தி கட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படின்னா நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் அந்த காரியத்தினால வரக்கூடிய நல்ல கர்மா, நல்ல எனர்ஜி எதை நோக்கி போகணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நீங்கள் பதிவு பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிரார்த்தனை பண்ணுறீங்க, தமிழ்நாடு முழுக்க நல்லா இருக்கணும், நம்மளுக்கு நல்ல தலைவர்கள் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணுறீங்க இல்லையா? அதுக்கு எங்கே நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போதே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிட்டீங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லாமல் தமிழ்நாட்டுக்குன்னு முதலே சொல்லிட்டீங்க. அப்போ அதுக்கு ஒரு சேனல் க்ரியேட் பண்ண மாதிரி பண்ணிட்டீங்க இல்லையா? இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். பொதுவாக எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அது அந்த பிரார்த்தனை நிறைவேறது கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும்னா எல்லாருக்கும் அந்த எண்ணம், எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் உருவாகிறதுக்கு சில பிராப்தம் இருக்கணும் இல்லையா? சில பேருக்கு அது உடனே நிறைவேறும், சில பேருக்கு நிறைவேறாது. அதனால தான் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஆட்கள் அந்த பிரார்த்தனை முழுமையடைதா பார்த்தீங்கன்னா ஆகாது. அதனால் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஆகணும், என்ன டைரக்ஷனுக்கு யாருக்கு போகணும் அந்த மாதிரி. அப்போது உதாரணம் எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்காங்க. 5 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட யாருக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப சீக்கிரமாக நிறைவேறும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டில் 2 பேருக்கு உடம்பு சரியில்லை. ஆனால் நீங்கள் பிரார்த்தனை என் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணும்? நீங்கள் உருவாக்கின அந்த எண்ண வடிவம் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற வரைக்கும் அது வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கான சூழ்நிலை வர்ற வரைக்கும் அதை முடிச்சு கொடுக்கறதுக்காக காத்துட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் உருவாக்கின எண்ண வடிவத்துக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு. அப்போது சில பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அவங்களையும் சரி பண்ணுறதுக்கு அது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். அது வரைக்கும் எல்லோரும் அப்போ நல்லா இருக்கணுங்கிற ஆளுக்கு எனர்ஜி போகிறதுக்கு போல மிக அதிகமான எனர்ஜி நோயுற்று அவங்களுக்கு போயிட்டுருக்கும். அப்போ அவங்களுக்கு போக வேண்டிய பலன்கள் போகாத மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இருக்காங்கிறது தெரியல, பட் யோசிச்சு பாருங்கள். அதனால் எப்போ சொல்லும் போதும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போதுனாலும் சரி, நீங்கள் நல்ல கர்மா உற்பத்தி பண்ண அப்புறம் கூட அந்த நல்ல கர்மா எந்த இடத்துக்கு போகணும் அதுக்கு ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பிட்டு ஸ்பெசிஃபிக்காக வச்சுக்கோங்க. அப்படின்னா அது சீக்கிரமாக நிறைவேறும். எல்லோரும் நல்லா இருக்கணும், பொதுவாக எல்லோரும் நல்லா இருக்கணும் இப்படி பேசுனீங்கன்னா அந்த பிரார்த்தனை நிறைவேறதுக்கு நாள் ஆகும். சேனல் வேணுங்கிறது மிக முக்கியமான செய்தி. அப்போது கடவுள்கிட்ட வேணுன்னா கூட குறிப்பிட்டு வேண்டுறது மிக முக்கியமானது. இதை முடிச்சு கொடுங்க கடவுளே அப்படி கேட்குறது நல்லது. குறித்து வச்சுக்கோங்க. உங்கள் நாள் நல்ல நாளாக இருக்கும்.